வணக்கம் மக்களே, வெல்கம் பீப்பிள். நான் புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. சில விஷயம்லாம் என்னதான் நம்ம பண்ணாலும் என்னதான் போராடினாலும் மாறவே மாறாது, தெரியுமா? ஆமா, உண்மைதான். பட் அந்த மாதிரி மாறாத விஷயம் நிறைய இருக்கு. இப்ப வந்துட்டு எந்த விஷயத்த பத்தி பேச போறோம்? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஆர் ஜெண்டர் பயாஸ். ரைட்டு. ஸோ வந்து சோஃபார் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பத்திலாம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் தான் இது, இல்ல? ஆமா, கண்டிப்பா. சோ வந்து சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய மாறிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஆனா ஆக்சுவலா அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அந்த விஷயத்துல ஒரு குவார்டர் இல்ல ஒரு ஹாஃப் தான் மாறி இருக்கும். பட் வந்து ஒரு பெரிய லாங் வே, there will be a long way அது ஆக்சுவலா சேஞ்ச் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி. ஆமா, ஈக்குவாலிட்டி தான். நம்மளே இதனால எத்தனை தடவை அடி வாங்கியிருப்போம்ல? பலத்த அடிகள். ஆமா, லிட்ரல் வேல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை கேட்டுட்டு இருக்க மென் அண்ட் விமென், ஆல்சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது எல்லாருக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி தான். வந்து நீங்க நினைக்காதீங்க நாங்க பொண்ணுங்க சைட் பத்தி தான் பேசுவோம்ட்டு. ஸோ வந்து இது வந்து எல்லாரோட ஐடியாலஜிஸும் இருக்கு, மென் விமென் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே. ஆமா. சோ வந்து இந்த சொசைட்டின்னு வந்துட்டா there are சில ரூல்ஸ் சொல்லாம மோர் லைக் they are restrictions. ஆமா. டு வந்து the specific genders இந்த வேர்ல்ட்ல இருக்க ஜெண்டர்ஸ்க்கு. லைக் அத வாயால சொல்ல மாட்டாங்க, இதுதான் உனக்கு ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த சொல்லுவாங்க சிலது சொல்லாமே வந்து நம்மள அப்படி நடத்துவாங்க. என்னதான் காலம் எல்லாம் மாறினாலும் அந்த ஜெண்டர் ரோல்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படியே மாற மாட்டேங்குது. ஆமா, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் நம்ம என்னன்னு கிளியர் பண்ணணும். சோ ஜெண்டர் ரோல்ஸ்னா இப்போ ஒரு சர்டைன் ஜெண்டர்னா இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கல்ல. இது ரூல் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஜெண்டர் ரோல். ஆமா, இப்ப பசங்கன்னா அழக்கூடாது, அவங்க அழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உலகமே அழிஞ்சிரும். அதே மாதிரி வந்துட்டு பசங்க தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கணும், ஒரு குடும்பத்தை வந்து தாங்கி நிக்கணும் தூண் மாதிரி, இல்லன்னா உலகம் அழிஞ்சிரும்னு நினைப்பாங்க. ஆமா, பொண்ணுன்னா நல்லா லட்சணமா மூடிட்டு வீட்டுல இருக்கணும், அவங்க ட்ரீம்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எதையுமே பண்ணிட கூடாது, எல்லாத்துக்கும் உட்காந்து சேவை செஞ்சுட்டு இருக்கணும் வர போறவனுங்களுக்கு எல்லாம். ஆமா, மென்னா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணணும், அதே விமென்னா வந்துட்டு வீட்டுல சமைச்சிட்டு இருக்கணும். அதுவும் இந்த ரோல்ஸ் எல்லாம் இப்ப ஸ்வாப் ஆச்சுன்னா என்ன, உலகம் அப்படியே ரெண்டா பொளந்து போயிடுமோ? பசங்க சமைச்சா என்ன, பொண்ணுங்க வேலைக்கு போனா என்ன? அதானே, who created this rules? யாரா நீங்க, நீ யாரா ரூல்ஸ் போடுறதுக்கு? ரூல்ஸ் எல்லாம் இருக்க கூடாது, இருந்தால் மீறப்படும். ஆமா, இப்ப இந்த ரூல்ஸ் மீறப்படும்ன்ற மாதிரி சில பேர் மாறிட்டாங்க, ஸ்வாப் ரோல்ஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ணிருக்காங்க தான். பட் இந்த ஹியூஜ் பார்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய மாற வேண்டியது இருக்கு இன்னும். ஆமா, இந்த மாதிரி பேசுறானுங்கல்ல, அதாவது என்னதான் வந்து மாறினாலும் சில பேர் மாறாம, சில ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலிஸ் வந்து இன்னும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜெண்டர் ரோல்ஸ் வச்சு. அவங்க மண்டேல ரெண்டே தட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, சரியாயிடும் எல்லாம். என்னதான் பீப்புள் அண்ட் டைம்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருந்தாலும் ஆனாலுமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நம்ம பார்த்தா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஓகே, எல்லாமே வந்து சோ ஃபார் திங்ஸ் ஆர் கோயிங் கிரேட். லைக் வந்து விமென்க்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுக்கறாங்க, ஈக்குவல் பே குடுக்கறாங்க, நல்ல ரெஸ்பெக்ட் குடுக்கறாங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அதே மாதிரி மென் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா முன்னாடி மாதிரி இந்த என்ன சொல்றது, அவங்க மட்டும் தான் தாங்கணும்னு இல்லாம மத்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க சிச்சுவேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா எப்பவுமே வந்து நல்லா போயிட்டு இருக்கும் நடுவுல ஒரு ஆணா வந்துரும் எப்பவுமே. ஆமா, இங்க நடுவுல வந்தது யாருன்னா இந்த பொண்ணுங்களெல்லாம் மனுஷங்களா கூட மதிக்காம இருக்கிற சில ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் பசங்க தான் எல்லாத்தையுமே பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க. ஆமா, இப்போ நான் ஒரு பொண்ணுன்னா நோ, எனக்கு வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட். ப்ரோ, முதல்ல நீங்க என்ன மனுஷனா ட்ரீட் பண்ணுங்க, அப்புறமா நீங்க என்ன பிரின்சஸா ட்ரீட் பண்ணலாம், அது வேற கதை. ஆமா, சரி, இப்ப ஒரு பொண்ணுக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தரணும் நீங்க நினைக்கிறீங்க. சோ பாய்ஸ்க்கு வந்து ஒரு பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்க கூடாதா? டோன்ட் தே டிசர்வ் இட்? அதையும் யாரும் பண்ண மாட்டாங்க. அதானே, இப்ப ஏன் வியூ பாயிண்ட் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு மென் விமென் ஈக்குவலா இருக்கணும், ரெண்டு பேரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுன்ற பேர்ல அன்ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். ஆமா, அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப எப்படின்னா
விமன் வந்து அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கேர் நிறைய குடுக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பஸ்ல போறீங்கன்னா ஒரு நிறைய கூட்டமா இருக்கு, அப்ப வந்து ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு பொண்ணு நிக்குது, அங்க சுத்தி இருக்கவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் இடம் தரணும்ட்டு. அந்த பொண்ணு எங்கேயாச்சும் சும்மா போயிட்டு வந்து டயர்டா இல்லாம இருக்கலாம், அந்த பையன் நாள் ஃபுல்லா எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கலாம். லைக் பையனா வந்துட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும், பொண்ணு அப்படியே ராணி மாதிரி பாத்துக்கணும்னா ஏன் அது அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. எப்ப வந்து இதெல்லாம் மாற போகுது தெரியல. ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் போல ஒண்ணு நிறைய குடுக்குறாங்க, இல்லன்னா குடுக்கவே மாட்டாங்க, ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து வரவே வராது போல. ஆமா, எங்களுக்கு வந்து இந்த சூடோ ஈக்குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாவனை காட்டுறது ஈக்குவாலிட்டி தர மாதிரி, அது வந்துட்டு வேணாம், ஈக்குவாலிட்டி தான் வேணும். ஆமா, இப்ப எப்படின்னா விமென்ஸ் டேன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. பட் ஏன் மென்ஸ் டே இருக்குன்னு பாதி பேருக்கு தெரிய கூட மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஓபன் பண்ணீங்கன்னா உமன்ஸ் டே அன்னைக்கு விமன் ரிலேட்டடா அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து என்னென்ன உமன் எல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டூடுல்ஸ்ல இருக்கு. இதே மென்னுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இப்ப விமென்ஸ் டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்க யார்ட்டையாச்சும் போய் கேட்டா டான்னு சொல்லுவாங்க. இதே மென்ஸ் டே எப்பன்னா யாருக்கும் தெரியாது. சோ சொல்றேன், மென்ஸ் டே வந்துட்டு 19 நவம்பர்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. லைக் செலிப்ரேட் பண்றீங்க, ஒரு மாதிரி விமென்ஹுட் செலிப்ரேட் பண்றீங்க, உங்க அம்மா தங்கச்சி அக்கா பண்ற சாக்ரிஃபைஸ் எல்லாம் அந்த நாள்ல சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க அப்பா தம்பி அண்ணன் அவங்களே செலிப்ரேட் பண்ணலாமே. அதான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க. why not celebrate both the genders equally? அதான் நாங்க கேக்குறோம். ஆமா, இன்னொரு சீனரியோல பாத்தீங்கன்னா இந்த மென்ஸ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதெல்லாம் வந்துட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு விஷயம் சொல்றா, ஒரு பையன் ஒரு விஷயம் சொல்றான்னா அந்த பொண்ணு சொல்ற விஷயத்தான் எல்லாருமே நம்புறாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான், நிறைய தடவை நடக்குது, நிறைய பாத்துருக்கோமே நம்மளே. ஆமா, நான் வந்துட்டு ரீசெண்டா ஒரு பழைய ஆர்டிக்கல் தான், நியூஸ் 18ஓட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். ரொம்ப பழைய நியூஸ் தான், பட் இது வந்துட்டு இப்ப நாங்க பேசுறதுக்கு ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவதேஷ் யாதவ் அப்படின்னு ஒரு யங் மேன் இருந்திருக்காரு, அவருக்கு உன்னதி அப்படின்றவங்களோட மேரேஜ் ஆயிருக்கு. அந்த அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1 வீக்லயே கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே வந்துட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அவதேஷ் அப்படின்றவரோட பேரண்ட்ஸ் கூட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க. நிறைய அவங்க டிமாண்ட்லாமும் நிறைய வச்சிருக்காங்க. அப்படி டிமாண்ட வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா பொய்யான டவுரி கேஸ் போட்டுருவோம் அவங்க மேல அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க உன்னதின்றவங்க. அதே மாதிரி அவதேஷ் அப்படின்ற அவங்கள வந்துட்டு பேரண்ட்ஸை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியும் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுருவேன், டவுரி கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு அந்த மிரட்டிட்டே இருந்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறமா இந்த உன்னதின்றவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்களாம். 3 மாசம் கழிச்சு திரும்ப என்னன்னா கேஸே போட்டாங்க. இந்த தடவை ஃபால்ஸ் டவுரி கேஸும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸும். அது யார் யார் மேல? அவதேஷ் மேல, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களோட அண்ணன் ஒய்ஃப் எல்லார் மேலயும் போட்டாங்க. அப்புறமா வந்துட்டு உன்னதியோட பிரதர் வந்து சொல்லியிருக்காரு, லைக் சரி இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, அவ திரும்ப வருவா அப்படின்னா இப்ப இவங்க விடுவாங்களா இவ்வளவு பண்ணக்கு அப்புறம்? லைக் இல்ல பரவாயில்ல நாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம் வேணாம் அப்படின்னு சொன்னா இப்பயும் அவங்க த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. உன்னதியோட பிரதர் என்னன்னா உங்க அப்பா மேலயும் அண்ணன் மேலயும் ஃபால்ஸ் கேஸ் ஆஃப் மொலஸ்டேஷன் அது வந்துட்டு கேஸ் போட்டுருவேன் அண்ட் வந்துட்டு உங்க மேல ஆசிட் அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடுவேன்ற அளவுக்கு மிரட்டி இருக்காங்க. உன்னதி அப்புறம் கேஸும் போட்டாங்க இவங்க அப்பா மேலயும் அண்ணன் மேலயும். அரெஸ்ட் ஆயிட்டாங்க 2 பேரும். அதனால அவதீஷ் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்துட்டாரு. ஆமா, அவரோட சூசைட் நோட்ல ஒரு இது எல்லாமே அவரோட சூசைட் நோட்ல எழுதின சென்டென்சஸ் தான், ஓகேவா? அதுல ஒரு லைன், shouldn't the other side be heard too without any evidence we have been labeled criminals. லைக் அந்த உன்னதின்ற ஒரு பொண்ணு அவங்க சொன்ன ஒரே அந்த இதை வச்சு எவிடன்ஸ்லாம் எதுவுமே இல்லாம போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்ப அவரோட வாழ்க்கையே போயிடுச்சுல்ல. ஆமா, இந்த மாதிரி குரூவலா சில பேர் இருக்காங்க. சில அவன் வந்து ரெண்டு ஜெண்டர்லயுமே இந்த மாதிரிதான் இருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி உமன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி நம்ம சொன்னாதான் நம்ம சொல்றதுதான் உண்மையா இருக்கும், அது உண்மையா ஆக்சுவலா போய் தான் அது ஆக்சுவலா அது ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப பாரு, இப்போ ஒரு கேஸ்னா எப்பவுமே வந்து 2 சைடும் கேட்கணும், பொண்ணும் கேட்கணும் பையனும் கேட்கணும். அதை ஏன் பொண்ணு மட்டும் கேட்டு பசங்களை அப்படியே விட்டுறாங்க? இந்நேரம் அந்த பையனோட இதை கேட்டிருந்தா இவ்வளவு நடந்திருக்கு, அந்த பையன் எல்லாரும் உயிரோட இருந்திருப்பான். சோ அதே மாதிரி இதை பத்தி பேசிருக்கும் இங்க இன்னொரு கேஸ் ஞாபகம் வருது. இந்த மாதிரி எந்த இயர்ன்னு தெரியல, பட் வந்து ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பாய் கேஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கும் அவனுக்கு, பெங்களூர்ல.
ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. அது என்னாச்சு, இந்த மாதிரி அதே கேஸ் தான். பொண்ணு வந்து சொன்னதுனால என்ன இருக்கு, இந்த மாதிரி அந்த பையன் வந்திருக்கான் டெலிவரி பண்றதுக்கு. அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுட் வாங்கிட்டு குடுக்கல, மணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ லேட்டா வந்துட்ட, எனக்கு ஃப்ரீயா கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க கெஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி இல்ல எனக்கு இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஃபேமிலி இருக்கு அப்படி இப்படின்னு இவங்க சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க கேட்காம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த பையன் அவனே சேஃப் கார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க கை ஏதோ பட்டு அவங்க மூஞ்சி மேல பட்டு அவங்களுக்கு இதாயிடுச்சு. அத அவங்க உடனே வீடியோ போட்டு, இந்த மாதிரி நான் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சாப்பாடு ஏன் லேட்டா எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டேன், பட் அவன் என்ன அடிச்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் அக்யூசேஷன் போட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா ஆக்சுவலா அந்த பையன் தான் இங்க விக்டிம். அதான் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும், கேர்ள்ஸ் விமன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கொண்டு வரத நிறைய பேர் இந்த மாதிரி அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க பாரு. அதுதான் எதுக்கு வந்து இப்பெல்லாம் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ விமன் சஃபரிங் எல்லாம் எல்லாரும் கேக்குறாங்க. இந்த சாங்ஸ்ல எல்லாம் வர மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் 1000 பேர் வந்துருவாங்க, எங்களுக்கு பசங்கன்னா யாரு கேக்குறா, அப்படியே அவங்க சஃபர் பண்றாங்கன்னா அது அப்படியே யாரும் கண்டுக்காம விட்டுறாங்க. ஆமா, இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ அன்னோட்டிஸ்டான கேசஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து ப்ரிவேல் ஆயிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்குமே. அதான் சொல்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே கேட்க மாட்டீங்களா? இப்போ விமன் சஃபரிங்னு ஒரு இடம் இருக்கு, அதே மாதிரி மென் சஃபரிங்னு ஒரு இடம் இருக்கும் தானே. கண்டிப்பா. அது என்ன, பொண்ணுங்கன்னா மட்டும் அப்படியே புகுந்து அது என்ன எழுந்து அப்படியே வராங்க எல்லாரும். அதான் ஆக்சுவலா இந்த டொமஸ்டிக் அபியூஸ் சொல்றாங்கல்ல, ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப் அடிக்கிறது அந்த மாதிரி, இந்த வெர்பல் அபியூஸ்னு ஒண்ணு இருக்கு சரியா. அது வந்துட்டு ரொம்பவே கொடுமை. அது நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல ஒய்ஃப்ஸ் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட வந்துட்டு வெர்பல் அபியூஸ் எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கல்ல, அதெல்லாம் யாரு கேக்குறது, யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க முதல்ல? ஆமா, அது ஆக்சுவலா நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கிறது. அவங்க டொமஸ்டிக் அபியூஸ்னே முதல்ல யாருக்குமே எதுவும் தெரிய மாட்டேங்குதுல. அது தெரிஞ்சாதானே வெர்பல் அபியூஸ்னே தெரியும். ஆனா ஆக்சுவலா வந்து வெர்பல் அபியூஸும் அதே மாதிரிதான். டொமஸ்டிக் வந்து அடிக்கிறதுனா, கை ஓங்குறதுனா, வெர்பல் வந்து நம்ம வார்த்தைகளால ஒருத்தவங்க டார்ச்சர் பண்றது. அதுவுமே சேம் தான், ரொம்பவே கஷ்டம் தான் ரெண்டுமே. ஆமா. சோ இது மாதிரி இப்படின்னா இப்போ பசங்களுக்கு போயிட்டோம், பொண்ணுங்களுக்கு வருவோம். சோ பொண்ணுங்க வியூ பாயிண்ட்ல பார்த்தா திங்ஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆமா. எப்படின்னா, ஒரு பொண்ணு வீட்ல இருந்து வெளியில போகணும். வெளியில இங்க வீடு இருக்குன்னா ஒரு 2 பிளாக் கிட்ட ஒரு கடை இருக்கு, அங்க போய் ஏதோ வாங்கணும். உடனே பெர்மிஷன் கேட்க ஓடணும் அம்மா அப்பாட்ட. ஆமா, நிறைய ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் வரும்ல, அது பெர்மிஷன் இப்ப பசங்களும் கேட்டுதான்ப்பா போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேட்ட உடனே விட்டுருவாங்க. எங்களை வந்துட்டு எங்க போற, எதுக்கு போற, எதுக்கு போற, ஏகப்பட்ட கேள்வி. ஆமா. சரி, பொண்ணுங்களா இருக்கிறப்ப இப்படின்னா கல்யாணம் ஆச்சுன்னா உடனே அப்படியே இந்த ரோல்ஸ், நாங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி சரியா, எங்களோட ஓனர்ஷிப் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு மாத்தி விட்டுருவாங்க. லைக் இது வந்து ஃபன்னியா சொல்ற மாதிரி இருக்கலாம், பட் ஆக்சுவலா அது ரொம்பவே பெரிய இஷ்யூ. அது ஹஸ்பண்ட் போயிட்டா ஹஸ்பண்ட் இன்லாஸ்ட் அவங்கள்ட்ட கேட்கணும், நான் இதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அது எதுக்கு முதல்ல பெர்மிஷன் கேட்கணும். பையன் வந்து ஹிஸ் லைஃப் ஹிஸ் ரூல்ஸ் சொல்ற மாதிரி, அதே மாதிரி பொண்ணுக்குமே அதை வந்து இது பண்ணலாமே. ஹர் லைஃப் ஹர் ரூல்ஸ் இல்லையா, என்னது? ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இல்ல. இப்போ வந்து சில வீட்லாம் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து விட்டுருவாங்க, ஃப்ரீடம் கொடுப்பாங்க 2 பேருக்குமே. அப்போ அந்த வீட்ல வந்து 2 பேருமே இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருக்கும் ஒரு பையன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்ல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈக்குவலா தான் எல்லாத்துலயுமே ட்ரீட் பண்ணுவாங்க. நானும் டிஷ் வாஷ் பண்ணுவேன், என் தம்பியும் வாஷ் பண்ணுவான், நானும் வந்து துணி காய போடுவேன், அவனும் துணி காய போடுவான். நாங்க 2 பேரும் ஈக்குவலா தான் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கு வீட்ல கூட சில பேர் இருப்பாங்க வெளியில இருந்து வரவங்க. நான் யார சொல்றேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து என்ன பொண்ணுங்களை இப்படி வச்சிருக்கீங்க, பொண்ணுங்களாம் பசங்க அதெல்லாம் பண்ண கூடாது, பொண்ணுனா இவ்வளவு தூரம் எல்லாம் போய் படிக்க கூடாது, என்னம்மா பையனை போய் இந்த வேலை செய்ய சொல்லிட்டு இருக்க. அதுதான் நான் வீட்டுல நல்லா இருந்தா கூட இந்த மாதிரி வரானுங்க பத்தியா 3வது மனுஷனுங்க, அவனுங்க வந்து ஏத்தி விடுவானுங்க, உங்க வேலைய பாத்துட்டு போங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல டீசெண்டா என்னால சொல்ல முடியாது. ஆமா, நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் சில பேருக்கு இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நல்ல ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், எஃபோர்ட்டும் போட்டிருப்பாங்க, பட் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியாம இருந்திருக்கும். என்னன்னா அவங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீம் அவங்க பேரண்ட்ஸோ இல்ல சுத்தி உள்ளவங்களோ சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பாத்து காமிக்காம இருந்ததுனால அந்த ட்ரீமே போயிடும், அவ்வளவுதான். ஆமா, இத வந்து நிறைய பேர் நம்ம ஃபேமிலில கூட நிறைய பேர் நம்ம பாத்துருக்கலாம். அவங்க அவ்வளோ வந்து இதுவா இருந்திருப்பாங்க, ஆம்பிஷியஸா இருந்திருப்பாங்க. ஆனா வந்து அவங்க பொண்ணா இருக்க ஒரே ரீசன் ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
என்னது இது? எங்க என்னன்னே புரியல. புலம்பிக்கிட்டே இருப்பேங்க. ஆமா. லைக் அதே மாதிரி இந்த நார்மலா திட்டுறப்ப ஒண்ணு பேசுவோம்ல, திட்டுவோம்ல, அது எல்லாமே வந்துட்டு அது ஏன் இப்படி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணியே இருக்கு? என்னன்னா ஒரு பையன் அழுதுட்டு இருக்கானா, இதே என்னடா பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க, பொண்ணுங்க தான் இப்படி செய்வாங்க அப்படின்னு. இதே பசங்க இதுல வந்து பார்த்தா இப்ப நான் வந்துட்டு அப்படியே கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கேன்னா, என்ன நீ பையன் மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னா, எங்க இருந்து இதெல்லாம் இந்த ஐடியாஸ் எல்லாம் வருது உங்களுக்கு? அதுதான் எப்படிடா இதெல்லாம் யாரு இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணா, யாரு இதெல்லாம் பண்ணானுங்க தெரியல. அது ஏதோ ஒண்ணு பொண்ணுங்களை வச்சு இப்போ வந்து அது இதுன்னு சொல்லி எதுனா வச்சு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி திட்டுறாங்க. எதுக்கு அப்படி? அதான் பொண்ணா இருக்கிறது எப்போ ஒரு மாதிரி அசிங்கமா ஆச்சு. அதுதான் தெரியல. அந்த சிகப்பு மஞ்சள் பச்சை படம் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சொல்றது விட்டுட்டு சித்தார்த்த சொல்லுவாங்க, லைக் நைட்டி போட்டா அசிங்கம்னு நீ தானே சொல்லி. பொண்ணுன்னா அசிங்கமா? அதான் இது எங்க என்னமோ என்னதான் சொன்னாலும் மாறாது, நம்மளும் கத்திக்கிட்டு கிடக்குறோம். அதான் என்னதான் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் கத்திக்கிட்டு தான் கிடக்குறாங்க. இதுக்காக ஏகப்பட்ட வருஷமா ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயத்துக்காக ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பீப்புள் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னுமே இருக்காங்க நிறைய இடத்துல பொண்ணுனா வீடு, பையனா வெளியில, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதே மட்டும் இல்லாம பொண்ணு வந்து women belong to the kitchen and are just child bearers. இதே மாதிரிதான் இது வந்து ஹிஸ்டரி வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஞாபகம் இருக்கா, நம்ம ஹிஸ்டரியில படிச்சோம். நாசி ஆர்மி இருந்துச்சுல, நாசி ஆர்மி யாருன்னு தெரியுதுல, ஹிட்லரோட ஆர்மி. ஓகே, அவங்க என்னாச்சு அப்பெல்லாம் வந்து சுத்தமா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்லி கூடாது, வெளியில போய் செருப்பால் அடிச்சிருவானுங்க நம்மள. அப்ப என்ன ஆச்சு, இந்த மாதிரி அப்ப வந்து சண்டை எப்படின்னா நாசிஸும் அப்புறம் ஜூஸ்க்கும் சண்டை ஆச்சு. அப்ப வந்து நாசி பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாசி சைல்டு வித் ப்ளூ ஐஸ் என்னமோ அவங்களுக்கு இந்த ரிவார்டு, 2 ஐஸ்னா இந்த ரிவார்டு, 3 கிட்ஸ்னா இந்த ரிவார்டு, 4 கிட்ஸ் அது எவ்வளவு கிட்ஸ் அவ்வளவு வந்துகிட்டே இருக்காங்களோ அந்த மாதிரி ரிவார்டு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு இப்பயுமே இந்த மாதிரி இருக்காங்க. நினைச்சு பாரு, இப்போ மைண்ட் செட்ல ஒரு ஈக்குவாலிட்டிக்காக போராடுற ஒரு பொண்ணு ஒரு பையனையும் அந்த சைடு போய் விட்டுட்டு அங்கேருந்து ஒருத்தவன இங்க வந்து போட்டா என்ன ஆகுறது? அவ்வளவுதான் சைடு எல்லாமே. ஆமா, அதே மாதிரி சில பேர் அவங்க பேரிஸ் தூக்கிட்டு வருவாங்க, லைக் என்னதான் நீங்க சொன்னாலும் பொண்ணு வேற பையன் வேற பிசிக்கலா அவங்க வந்து சொல்லுவாங்க. அது ஓகே, பொண்ணு வேற பையன் வேற. நாங்க சொல்றது என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குதுல்ல, இப்ப பசங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அது ஏன் ஒரு பொண்ணு கொடுக்க கூடாது? ஒரு பொண்ணுக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்குதுன்னா அது ஏன் பையனுக்கு இருக்க கூடாது? அதுதான். ஆமா, அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அத வந்து நீங்க வந்து பொண்ணுனா பண்ண கூடாது, பையனா எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அதுவும் பண்ணக்கூடாது, அவங்களும் பண்ண கூடாதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க் பண்றது, ட்ரக் எடுக்கிறதுனா பொண்ணு பையன் இல்ல, யாருமே பண்ணக்கூடாது. அத வந்து பண்றது நீங்க வந்து சொல்லி கொடுங்க. எப்படின்னா அது பண்ணா உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்லி கொடுங்க. எதுக்கு வந்து பொண்ணு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமனா, ஒரு பொண்ணா ஒரு பையனா என்ன லிமிட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இப்படி இருந்தா என்னது? அதான் இப்ப உடனே வந்துட்டு நாங்க ட்ரக் இன்டேக் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லல, அந்த சொல்ற விதம் இருக்குல்ல அத மட்டும் தான் மாத்த சொல்றோம். பண்ணக்கூடாது, தப்புதான், டிஸ்க்ளைமர் போட்டுறோம். ஆமா, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான், irrespective of a girl or boy, அவ்வளவுதான். இத மட்டும் சொன்னா ஓகே. ஆமா. சோ வந்து women oppress பண்ண கேஸ் நம்ம பாத்துட்டோம். நம்ம இப்போ I think it's time for men oppressing women கேஸ். சோ நான் நினைக்கிறேன் மணிப்பூர் இன்சிடென்ட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குண்டு. கண்டிப்பா, ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ல. ஆமா, சோ வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஜூலை 19 அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. என்னன்னா 2 விமனை வந்து நேக்கடா வந்து பரேட் பண்ண விட்டாங்க, ஒரு குரூப் ஆஃப் பசங்க மென். சரியா? சோ இது என்ன ஆச்சுன்னா மணிப்பூர்ல வந்து 2 ட்ரைப்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஒரு 2 பர்டிகுலர் ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து மெய்டை, அது ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர் இஸ் குக்கி. சோ என்ன இருக்கு இதுல வந்து நான் நினைக்கிறேன் குக்கி ட்ரைப் வந்து இது கேட்டிருக்காங்க. அது என்னன்னா ஷெட்யூல்டு ட்ரைபோட ஸ்டேட்டஸ் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு சில விஷயம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அத வந்து ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு 2 ட்ரைப்குள்ள நடந்து. அப்போ வந்து இந்த ட்ரைப் குக்கி ட்ரைப் வந்து இந்த மெய்டை ட்ரைப் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, கேஸ் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து அந்த அதனால கேஸ் போட்டதுனால இவங்க எப்படி எங்க மேல கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெய்டை ட்ரைப் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய வீட்டெல்லாம் எரிச்சு, அதே மட்டும் இல்லாம நிறைய பேரை கொன்னு அடிச்சு வயலன்ஸ் பயங்கரமா நடந்திருக்கு. சோ வந்து ஒரு
2 பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க இந்த குக்கி ட்ரைப்ல. அந்த 2 பொண்ணுங்க ஒருத்தவங்க வந்து 40 year old ஒருத்தவங்க, இன்னொரு ஒரு டீனேஜர் ஒரு பொண்ணு. சோ இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. இந்த மாப வந்து இந்த குரூப் ஆஃப் மாப் இருக்காங்க, இவங்க வந்து தப்பிக்கணும்னு சொல்லி தப்பிக்க போயிருக்காங்க. ஆனா அவங்கள வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்கள வந்து கொடுமை பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ட்ரைப், சாரி இந்த மாபு. இழுத்துட்டு வந்து போலீஸ் இருந்திருக்காங்க, ஆனா எதுவுமே பண்ணல. அவங்க இழுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்கள நேக்கடா போய் பரேட் பண்ண வச்சிருக்காங்க. அதுல ஒரு பொண்ண வந்து ரேப் பண்ணிருக்காங்க. சரியா, இதுதான் நடந்திருக்கு. அதுல அந்த பொண்ணோட அப்பாவையும் அண்ணனையும் வந்து காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க 2 பேரும். அவனுங்க வந்து கொலை பண்ணிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்துச்சு. இத பத்தி இன்னொரு விசாரிச்சா போயிட்டே இருக்கு இந்த கேஸ். இந்த வீடியோ தான் நம்ம பார்த்தோம். இதுதான் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. சோ இந்த கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, மென் வந்து விமன் அப்ரஸ் பண்ணிருக்காங்க. சரியா, அவனுங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்து விமனை அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த அப்ஜெக்டிஃபை பண்றது எப்படின்னா, இப்ப வந்து எப்படின்னா விமன் இருக்காங்க, மென் இருக்காங்க. எப்பவுமே வந்து சில மென், நாட் ஆல் மென், சில மென் அவங்க வந்து பொண்ணுங்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்றாங்க. அதான் நீ சொன்ன ப்ராப்பர்ட்டியா சொன்னல, ட்ரீட் பண்ண சொன்னல, அது மாதிரிதான் அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்ப வந்து மென்ன அடக்கணும்னா இவங்களுக்கு சில பேருக்கு ஆகாதுன்னா இன்னொரு மென்ன அடக்கணும்னா அவனோட வைஃபோ அம்மாவோ பொண்ணோ தங்கச்சியோ அவங்கள வந்து இது பண்றது. புரியுதா? இதெல்லாம் பண்றது எவ்வளவு கேவலமான விஷயம். அதான் இப்ப நீ ஸ்டார்டிங்ல சொன்னல அந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்லாம் எங்களுக்கு வந்து வேணாம், மனுஷியா மதிங்க ப்ரோ அப்படின்னு. இதுக்குதான் நான் சொன்னேன் அப்ஜெக்டிஃபை எல்லாம் பண்ணாம மனுஷியா ட்ரீட் பண்ணுங்க. அப்புறமா நீங்க பிரின்சஸ் ட்ரீட் அது கூட தேவையில்லை. ஆமா, லைக் இப்ப இந்த 2 கேசஸ் பாத்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கும் வந்துட்டு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும், அது கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மைண்ட்ல ஒரு ஐடியா வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் விமன்னா வந்து ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப ஃப்ரெகைலானவங்க, அவங்கள வந்து நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மென்னா வந்துட்டு ஸ்ட்ராங்கு, வந்து எல்லாமே அவங்களாலே ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. முதல்ல இந்த தாட்டை வந்து மனுஷங்களோட மைண்ட்ல டிலீட் பண்ணணும். அது டிலீட் ஆப்ஷன் லிட்டரலா லைஃப்லயே இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் delete பண்ணி விட்டு போயிடலாம். ஆமா, இந்த மாதிரி அசிங்கமான தாட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு செலக்ட்லாம் இல்ல, செலக்ட் ஆல் கொடுத்து delete பண்ணிட்டு போயிடுவாங்க. விமன் வந்து கிளாஸஸும் கிடையாது, மென் ஒன்னும் ஸ்டீலும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ், அவ்வளவுதான். ஹியூமன்ஸ் என்ன, உள்ள பிளட் இருக்கு, போன்ஸ் இருக்கு, மசில்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. இதுதான் முக்கியம். இதெல்லாம் கண்டுக்காம கண்டதையும் சொல்லிட்டு பண்ணிட்டு என்னது. கடைசியில நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன் நீ, இந்த மாதிரி பொண்ணுங்க தான் பொண்ணுங்களுக்கு எதிரி அப்படின்ட்டு. அது வந்து எப்பவுமே எல்லா கேசஸ்லயும் உண்மை கிடையாது. 20% நடக்கலாம், மீதி 80% எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு அச்சீவ் பண்றது பார்த்து எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. அதே மாதிரி எந்த ஜெண்டரும் இங்க யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணல, நமக்கு நம்மளே ப்ரொடெக்ஷன். ஆமா. சோ அட் லாஸ்ட் நாங்க எல்லாரையும் என்ன பண்ண சொல்லுவோம்னா, உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. லைக் எந்த ஜெண்டரா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷங்க, அத மட்டும் நாங்க எல்லா பாட்காஸ்ட்லயும் சொல்ற மாதிரிதான். இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட இல்லாம ஒரு பர்சனா மதிங்க. அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கும் அந்த மாதிரி நல்ல ஐடியாலஜிஸ் மட்டுமே சொல்லித்தாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் நாங்க ரொம்ப நேரமா சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா, நீ பொண்ணுனா இதான் பண்ணணும், பையனா இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யூ ஹேவ் டு சே சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன்